ஹாய் காய்ஸ், 90 நாள் வெயிட்டில் ஜாயின் இன்னும் முடிய 27 நாட்கள் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 63. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. நண்பர்களே, நம்ம ஆட்டோ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளமால் இப்போ பெரிய ப்ராப்ளமே வந்துச்சு. என் நேரம் என்ன பண்ணிட்டோம், அப்பாயின்மெண்ட் போட்டு நம்ம ஷோரூமுக்கே எடுத்துகிட்டு போயிட்டோம், பஜாஜ் ஷோரூமுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் பிரியணுன்ட்டானுங்க. சரி, இன்ஜின் பிரித்து நாளைக்கு தான் தரவேன்ட்டாங்க. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, வீட்டுக்கு பஸ்ஸில் போகலாமா இல்லை எதில் போகலான்னு யோசிக்கும் போது சரி மெட்ரோவில் போய் தான் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணோம். சரி, மெட்ரோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிடோலேயே மெட்ரோ வந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம நேராக வந்து மேலே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் அரைவல்னு கண்டிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து ட்ரெயின் நெக்ஸ்ட்டாக வந்துச்சு. சரி, ட்ரெயினில் ஏறி நின்னாச்சு. பார்த்தா உள்ளே சரியான கூலிங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே நம்ம மாப்பிள்ளை வந்து பிக்கப் பண்ணிட்டாரு. பிக்கப் பண்ணி நம்ம நேராக பாட்டிக்கடையில் போயிட்டு தர்பூசணியை சாப்பிட்டுட்டு மதியம் மில்க் 100 கிராம் ரைஸு கொஞ்சம் காய்கறியை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் 7 o'clock போல் ஜிம்முக்கு போயிட்டோம். 30 மினிட்ஸ் கார்டியோ 322 கேலரிஸை பர்ன் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணோம். சைக்கிளிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோம், மதியானம் செஞ்ச காய்கறியும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு நாள் முடிச்சாச்சு. வள்ளிமையோட இருங்க நண்பர்களே.